இதில் பிரிகேடியர் கட்டளை தளபதி எடப்பாடியார் தான் முடிவுகளை எடப்பாடியார் தான் அறிவிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும். அவருடைய கருத்து தான் இறுதி கருத்து. அமித்ஷா சொல்லியிருக்காருல்ல, அது எப்படி பாக்க எடப்பாடிங்கிற பேரே அவர் மென்ஷன் பண்ணாம சொல்லியிருக்காரு. அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார், எதுக்கு சொன்னார், இதெல்லாம் எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ கேட்குறீங்க, இப்போ தான் என்கிட்ட சொன்னாங்க. அதிமுக முதலமைச்சராலும் எடப்பாடி தான் ஆட்சி, எடப்பாடி தான் முதலமைச்சர், அதான் அர்த்தம், அதுதான் கருத்து. அவரு அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை கூட மென்ஷன் பண்ணாம ஒரு கூட்டணி கட்சியில் இருக்காரு, அவர் அதை கூட மென்ஷன் அதற்கான காலங்கள் இருக்கு, அந்நேரம் சொல்லிக்கலாம்னு இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கட்டளை தளபதி, அதிமுகவுடைய கட்டளை தளபதி, என்டிஏ கூட்டணியுடைய கட்டளை தளபதி, பிரிகேடியர் என்று சொல்லக்கூடிய தளபதி எங்களுடைய அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடியார் தான். அவர் சொல்லுகின்ற கருத்து தான் இறுதி கருத்து. அவர் சொல்லுகின்றது தான் எங்களுக்கு கட்டளை. கூட்டணி தலைமை அதிமுக தான் சொல்றீங்க, ஆனா முடிவு எல்லாமே அமித்ஷா தான் அறிவிக்கிறார். கூட்டணி ஆட்சியா இருக்கட்டும், தேர்தலுக்கு இன்னும் 10 மாசம் இருக்கு. அதுக்கு முன்னாடியே நீங்க பதட்டப்பட வேண்டாம். சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் சரியான வியூகத்தில் எடப்பாடியார் எடுப்பார், முடிவை அறிவிப்பார். பாஜக அமைச்சரவையில் வரும், பாஜக அவருடைய அமைச்சர் தமிழகத்தில் வருவார் அப்படிங்கிற ஒரு கருத்துக்காகவே அதிமுக தோற்றுரும். மக்களை பொறுத்த மட்டும் அதிமுக காரர்களே இதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. பாஜக குறுக்கு வழியில் இல்லை, இப்போ நேர் வழியிலே வர்றதுக்காக மக்கள் வாக்களிப்பார்களா என்பது நம்ம முடிவு செய்யணும். அதிமுக எம்ஜிஆருடைய உண்மையான விசுவாசிகள், ஜெயலலிதா அம்மையாருடைய உண்மையாக இருப்பவர்கள் யாருமே இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதிமுக காரர்களே பாஜக காரர்களை தோற்கடிப்பதற்கான அனைத்து பணிகளையும் செய்வார்கள். இல்லாட்டா அதிமுக உண்மையான எந்த ஒரு அதிமுக காரணம் எம்ஜிஆர் கட்சியை, ஜெயலலிதா அவர்களுடைய கட்சியை அடகு வைக்கின்ற இந்த பணியை, அதுவும் ஓப்பனாக ஒரு அமித்ஷா அவர்கள் இப்படி சொல்லியிருப்பது என்பது அதிமுகவை மூடிவிட்டு பாஜகவினுடைய ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய முயற்சி அதற்கு எந்த ஒரு பங்கமும் வராத அளவிற்கு எல்லாம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அதனால் இதில் போய் நான் கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று அவர் சொன்னது, அதில் அம்மாவின் கட்சி தலைமையில் ஆட்சி அமைக்கும்னு சொல்லியிருக்காரு. அதை தான் அன்றைக்கு இது ஏப்ரல் 11 சொன்னதை தான் திரும்பவும் அவர் சொல்லியிருக்காரு. இதுக்கு அவருடைய அந்த பெரும் முயற்சிக்கு இடையூறுவதற்காக என்டிஏ கூட்டணியை சேர்ந்த நாங்கள் எந்த ஒரு கருத்தையும் சொல்வது நாகரிகமாக இருக்காது. அது குறித்து அமித்ஷா அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்களும் நீங்க இன்னைக்கு உள்ளதை பேசக்கூடாது. அன்னைக்கே அமித்ஷா அவர்கள் அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லியிருக்கிறாங்க.